ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் வந்து ஒரு 10-15 நாளாக வீடியோவே போடல. அதுக்கு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து தொண்டை கட்டிக்குது அடிக்கடி. அப்புறம் சளி பிடிச்சிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போன வாரம் வெள்ளிக்கிழமெல்லாம் நல்ல ஃபீவரு. இருந்தால் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங் வந்து டாக்டர்கிட்ட போனேன். மெடிசன் கொடுத்தாங்க. அப்பயும் சரியாகவே ஆகலை. சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக நான் ஏந்திரிக்கவே இல்லை. மண்டே திருப்பி அந்த டாக்டர்கிட்ட போனேன்னா டாக்டர் வரல. நேற்று வந்து இங்கே நல்ல மழை, டாக்டர்கிட்ட போகவே முடியல. இன்றைக்கி கண்டிப்பாக போகணும்னு இருக்கேன். இதுக்கு முன்னாடி இந்த இலை வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியுமான்னு சொல்லுங்கள். இந்த இலை பேர் வந்து கல்யாண முருங்கை இலை. இந்த இலை வந்து நெஞ்சு சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த இலையில வந்து ஒரு டிஃபன் ரெசிபி மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதுதான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். டாக்டர்கிட்டையும் போவோம். சரி, இதையும் வந்து செஞ்சு பார்க்கலாம். இது நான் செஞ்சு பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த இலையை வந்து இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பீஸாக நம்ம வந்து உருவி எடுத்துக்கணும். நான் இப்போ வந்து ஒரு கையில் மொபைல் பிடிச்சதுனால எனக்கு காட்ட முடியல. இந்த நரம்பு இருக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி விரலை வச்சு இப்படி இழுத்தோம்னா இந்த நரம்பு இல்லாமல் நமக்கு வந்து கிடைக்கும். நரம்பு எடுத்துகிட்டு பீஸாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு டம்ளரு நான் வந்து சாப்பாடு புழுங்கல் அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இட்லி அரிசி இருந்தாலும் நம்ம ஊற வைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த உழக்கால் இது வந்து 200 வழக்கு. இந்த உழக்கால் ஒரு டம்ளர் வந்து இட்லி சாப்பாடு புழுங்கல் அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரிசி ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற வச்ச அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை கழுவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கல்யாண முருங்கை இலையை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், நரம்பு, அதாவது மெயின் நரம்பு, நடு நரம்பு இல்லை இருக்குது இதில். மற்ற சைடு நரம்புலாம் இலையிலே போயிருக்கு. இது வந்து தளிரான இலையாக இருந்தால் அந்த மாதிரி தான் போயிடும். ரொம்ப முத்தலான இலையாக இருந்தால் சைடில் இருக்கிற நரம்புகளும் இருக்கும். இதை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நரம்பு எடுத்துகிட்டு நான் வந்து இது வந்து ஒரு இலை தான். இப்போ மேலே தெரிகிறது ஒரு இலை தான். இது ஒரு இலை, இது ஒரு இலை. இப்போ இதில் இருக்கிற சைடு நரம்புகளுமே இதில் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த காம்பில். அது மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா திப்பியாக இருக்கும், நரம்பு இருந்ததுன்னா மசியாது. அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து இது வந்து ஒரு கைப்பிடி அளவு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிடிச்சா ஒரு கைப்பிடி இருக்குது. இப்போ இதையும் நம்ம அலசிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து ஒரு 2-3 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு டம்ளர் அரிசி தானே, 1 மணி நேரத்தில் ஊறிடுச்சு. 1 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இப்போ எல்லா அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எல்லா அரிசியுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போ வந்து இந்த கீரையை நம்ம அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கீரையையும் நம்ம அலசி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி பீஸாக போட்டால் தான் கீரை மசியும். கல்யாண முருங்கை இலை. இதெல்லாம் டவுனில் இருக்கிறவங்களாம் கிடைக்குமான்னு தெரியல. நான் வந்து கிராமத்தில் வேலை செய்யறதுனால இந்த மாதிரி ஏதாவது பொருள் வேணும்னா நம்ம சொன்னோம்னா எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ எல்லா கீரையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூனு மிளகு, உங்கள் காரத்துக்கு வந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் கூட இல்லை, ஒரு அரை டீஸ்பூனு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகும் வந்து சளியை வந்து போக்கும். அடுத்தது கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு அடை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடுவோம்.
இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி. அப்போல்லாம் வந்து அம்மியில் வச்சு அரைப்பாங்க அம்மாலாம். கொடக்கல்ல போட்டு கெட்டியாக அரைச்சி அடையாக செய்வாங்க, உருட்டி அடை தட்டுற மாதிரி தட்டுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாகிடுச்சு. நம்ம வந்து கெட்டியாக தோசையாக ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றப்பம் ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி தோசைக்கல்லில் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும்? எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது. கொஞ்சம் டென்ஷனு, அவசரமாக செய்யணும், வீடியோ எடுக்கணும், பசங்க வந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் டென்ஷன் இருக்குது. அதிகமாக நமக்கு டென்ஷன் இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம இதை தோசைக்கல் சூடு பண்ணி ஒரு தோசை மொத்தமாக அடை மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் பற்ற வச்சு தோசை தவா போட்டிருக்கேன். தோசை தவா வந்து சூடாகட்டும், நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவு இருக்குது. இன்னும் கெட்டியாக இருக்கணும், கையில் எடுத்து தட்டணும்னு நினச்சேன். ஆனால் வந்து இந்த அளவு தோசை மாவு பதத்தில் அரைச்சாச்சு. நம்ம இப்போ ஊற்றலாம், கல்லுக்காயிட்டும் ஊற்றலாம். அதான் நம்ம வந்து ஊற்றுவோம்ல, அந்த அளவுகள் நம்ம ஊற்றிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இதை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாலாம் அதாவது சுட சுட அந்த சளி யாருக்கு நெஞ்சு சளி பிடிச்சிட்டு இருமலோட கஷ்டப்படுறாங்களோ அவங்கள படுக்க வச்சுட்டு ஒரு அடையை சுட்டு அவங்க நெஞ்சில் போடுவாங்களாம். மெலிஸ் துணி போட்டு அவங்க நெஞ்சில் போடுவாங்களாம். அந்த சூடு, அந்த எசன்ஸ், அந்த ஆவியெல்லாம் நெஞ்சில் இறங்கணுமா. அப்புறம் ஒரு அடையை சுட்டு சுட சுட அந்த தொண்டையில் அந்த சூடு தெரியணுமா. அதனால சுட சுட சாப்பிட்ணும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே வச்சக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டா அந்த நெஞ்சில் வரைஞ்சிருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சி வந்துடும், ரொம்ப ரிலீஃபாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நானுமே அப்பப்போ செய்வேன், எப்பயாவது செய்வேன். இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுருக்கீங்க யாராவதுனா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செஞ்சது இல்லைனாலும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஒரு பயனுள்ள மருத்துவ குறிப்பு தான் இது. இது வேகட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எண்ணெய்லாம் ஒரு பொட்டு கூட ஊற்றவே இல்லை. இப்போ வந்து நான் அதை திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதை இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். ஹஸ்பண்டுக்கு எப்பயுமே சளி இருந்துட்டு தான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். அவங்க சாப்பிட்டா சாப்பிடட்டும். நானும் வந்து இப்போ உடனடியாக இதை ஒன்று சாப்பிட போகிறேன் சூடாக. இந்த அடை வந்து 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த இதை எடுத்து வந்து சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். எண்ணெய்லாம் ஊற்றலை. இப்போ வந்து எடுத்துடுறேன். இதை வந்து நான் இப்போ சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆவி பறக்க தான் நம்ம சாப்பிட்ணும். நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், ஹஸ்பண்ட் வரட்டும் சூடாக செஞ்சு தரலான்னு சொல்லிவிட்டு. அந்த மிளகோட காரத்தையும் உப்பு டேஸ்ட்டோடையும் அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்த இலை வாசனைலாம் எதுவுமே தெரியாது. நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் வந்து ஒரு வருத்தமான செய்தி, எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. 766 இருந்தது, இன்றைக்கி பார்த்தா 764 தான் இருக்குது. 67 எல்லாமே இருந்தது. பார்த்தா சப்ஸ்கிரைப் வந்து குறைக்கிறாங்க. ஏன்னு தெரில, என்ன பிடிக்கலையா, வீடியோ பிடிக்கலையா, என்ன மிஸ்டேக்ஸ் தெரியல. கமெண்ட்ஸில் சொன்னால் தான் தெரியும். கண்டென்ட் என்கிட்ட நிறையா இருக்குது. ஏன் வீடியோ போட முடியலன்னா எனக்கு நேரம் இல்லாதது, அடுத்ததும் உடம்பு முடியாது. இதுதான் ரீசனு. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.